Good morning, my dear students. Next, excretion in human beings. That is the human excretory system. In human beings, the process of excretion is brought about by an organ system called the excretory system or urinary system. It takes part in filtration, conduction, temporary storage, and elimination of nitrogenous waste as urine. First of all, urine வந்து two kidneys are there. That is the excretory system in humans-ல பார்த்தோம்னா நம்ம excretory system in humans comprises a pair of kidneys, ரெண்டு kidney, right and left side below the abdomen. A pair of uterus, அதே மாதிரி pair of uterus, a urinary bladder and a urethra. Let us learn about these organs. இப்போ வந்து கிட்னிஸில் வந்து ரெண்டு கிட்னி இருக்குது. அது வந்து யுரேட்டர் மூலமாக யூரினரி யூரித்ரா அது மூலம் என்னென்னா ஃபஸ்ட்டு வாட்டரோட வேஸ்ட்டு நம்ம வந்து யூரினில் வந்து நைட்ரோஜீனியஸ் அண்டு சம் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போது யூரினில் 100% வாட்டர்னால் அதில் 95% வாட்டர் இருக்கும். ஓவராலாக அதில் 5% 2.5% யூரியா ஆர் யூரிக் ஆசிட்ஸ், ரிமைனிங் 2.5% is the nitrogenous waste, that is the toxic substances. Toxic means it poisonous. நார்மலாக வந்து யூரின் வந்து ஒரு நாளைக்கு பெர் டே 3 லிட்டர்ஸ் வந்து நம்ம 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்படி குடித்தாதான் கிட்னியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்புறம் 3 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 1.80 லிட்டர்ஸ், அதாவது 2 லிட்டருக்கு 20 ml கம்மியாக வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணணும். மேடம் என்ன எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அஸ் எ பயாலஜி டீச்சர் புக்கில் இருக்குது, அதனால் நான் சொல்லி தான் ஆகணும். அதனால் என்னென்னா டெய்லி வந்து 3 லிட்டர் கண்டிப்பாக தண்ணி 3 லிட்டர் குடிச்சே ஆகணும். இன்கேஸ் இந்த மாதிரி தண்ணிலாம் நம்ம குடிக்காமல் நார்மலாக டெய்லி எப்போவுமே வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்கூலுக்கு பாதி காலியாகவும் பாதி குடிக்க மாட்டோம், பாதி ஃப்ரெண்ட்ஸு குடிப்போம், மீதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. ஏதோ தண்ணியே கிடைக்காத மாதிரி தண்ணி சிக்கணும். நம்ம ஏரியாவே நல்ல தண்ணி இருக்குது, ஆனால் யாருமே குடிக்கிறது இல்லை. 3 லிட்டர் எதுக்காக குடிக்கணும்னு சொன்னால், அந்த கழிவுகள் யூரினில் உள்ள கழிவுகள்லாம் பிளட்டில் உள்ள கழிவுகள் தான் யூரினாக மாறி யூரின்லேருந்து எல்லா வேஸ்டேஜும் நம்ம தண்ணி குடிக்கும்போது இதெல்லாம் வெளியில் போகும், நைட்ரோஜினியஸ் வேஸ்ட்டெல்லாம். இப்படி போகாமல் இருக்கும்போது என்னென்னு சொன்னால், அந்த கிட்னியில் ஸ்டோன் கல்லடைப்பு இதெல்லாம் வர காரணம் என்னென்னா, அந்த ஒயிட் பேச்சஸ் அப்படி படிஞ்சு ஜென்ரல் டாய்லெட் போனால், பப்ளிக் பிளேஸஸ், சினிமா தேட்டரு, நார்மல் டாய்லெட், ஜென்ரல் டாய்லெட்லாம் போனால் அந்த ஒரு மாதிரி பேச்சஸ் படிஞ்சிருக்கும். அது எல்லாமே வந்து என்னென்னா அந்த கிட்னியில் அப்படி ஸ்டோர் ஆகி இருந்துடும். அப்படி நாளடைவில் என்னது அந்த லேயர் ஸ்டோர் ஆகி ஒரு தடிமனான பாறை மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். அப்படி ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் உட்காந்து 10 லிட்டர் 15 லிட்டர் குடித்தாலும் என்ன ரெக்கவரி ஆகாது. அப்புறம் நம்ம வந்து என்னது ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரிப்ஸு போட்டு மறுபடி ரொம்ப முடியாது கிரிட்டிக்கல்னா என்ன செய்வாங்க, ஆப்ரேஷன் வரைக்கும். அதெல்லாம் இப்போ தேவையே இல்லை. அதுக்கு நம்ம டெய்லி என்ன செய்யலாம், 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நம்ம குடிக்கணும். அதுதான் வந்து நமக்கு மெயின். கிட்னிஸ் வந்து these are the major organs of excretory system. what are heart must, அது மாதிரி brain, kidney, இந்த மூணுமே இல்லைனா நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை, அதே மாதிரி கிட்னியில், அதே மாதிரி தான் பிரெயின். இது மூணுமே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, பாதுகாத்து வைக்கக்கூடியது. they are a pair of reddish brown bean shaped, அவரை விதை வடிவமுடையது. bean structure lying in the lower abdominal cavity on either sides of the vertebral column. Each kidney is about 10 cm long and 6 cm wide and 4 cm thick, weighing 140 to 160 gram அதோட weight. The left kidney is placed slightly higher than in the right kidney, வந்து ஸ்லைட்டாக இருக்கும் அதை விட. as right side of the abdominal cavity is occupied by liver. On the inner concave side of the kidney there is a depression called hilum, where renal artery, renal vein and ureter connect the kidney. The oxygenated blood with waste products is carried by renal artery and deoxygenated, நம்ம ஹார்ட் பார்க்கும்போது ஆக்சிஜனேட்டட்னா பியூர் பிளட் பார்த்தோமா, அதே தான். deoxygenated impure blood, அந்த மாதிரி renal artery and renal vein. Deoxygenated blood without waste product is carried by renal veins. The kidney is made up of numerous filtration units called nephron.
அதாவது என்னது மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் வந்து கிட்னியில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இட் ஃபில்டர்ட் த யூரின். இது வந்து யூரினை ஃபில்டர் பண்ணதுக்கு இதில் பவுமேன் கேப்சூல்ஸ் அண்ட் அந்த டயக்ராம் பார்க்கும்போது இதை தனியாக நெஃப்ரான் அப்புறமா அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் நெஃப்ரானை பற்றி சொல்கிறேன். Approximately each kidney contain 1 million nephrons, each one in 3 centimeter long. Kidney continuously filter blood and form urine. Functions of kidney. It filters the blood to remove and excrete the waste products produced by the process of metabolism. These products, if not removed from the body, accumulate in the body and are known to be toxic, that is poisonous. Approximately 190 liters of blood is filtered daily by kidney to produce 0.9 to 1.9 liters of urine. Next, it performs osmoregulation, that is maintains the right amount of water and ionic balance in the body. It secretes erythrobiotin and enzyme renin. Next, it converts the inactive form of vitamin D to its active form. Last, it regulates the blood pressure by controlling the fluid content. Next, uterus. First, kidney பார்த்தோம். கிட்னினா என்னன்னு இந்த uterus. Uterus are a pair of thin walled tube about 25 to 30 cm in length. Each uter arises from hilum in the kidney, moves downward and opens into the urinary bladder by a stilt-like aperture. Then anterior part of the each ureter is a funnel-shaped structure called pelvis. Next, function of ureter. The ureters carry urine from kidneys to the urinary bladder. The urine is moved into the ureter through peristalsis. Can you name the other organ where peristalsis occurs? Next, urinary bladder. Urinary bladder is a hollow muscular sac-like structure. It is found in the pelvic cavity of abdomen. It is temporarily stores urine brought by the two uterus. That is it can store up to 0.5 liter of urine. The neck of the urinary bladder is surrounded by sphincter that remains closed until time of urination. Next, role of the urinary bladder in the urination. At suitable intervals, the urinary bladder releases urine. This act of then voiding urine is called micturition. When enough urine is accumulated in the urinary bladder, the pressure in the urinary bladder is increased and a spontaneous nervous activity, that is a reflux, is initiated. The smooth muscles of the bladder wall contract. Due to this relax, the urethral sphincter relaxes, thereby allowing the urine to flow outside. The openings of the ureter in the bladder get closed due to the compression by conduction of muscles of urinary bladder to prevent the backflow of urine. Next, urethra last. Urethra is a membranous tube that takes urine from urinary bladder to outside. The external opening is called urethral orifice. In human males, it is about 20 cm long and serve as a common passage for urine and sperms. In females, urethra is about 3 to 5 cm long and serve as a passage for urine only. Next, the structure and functional of the nephron. Next class we will see. அது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லெசன் ஓவர் ஆயிரும். அப்புறம் எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ஸ் மட்டும் இருக்குது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் கிட்னி இருக்குது, அதோட முடியுது. அடுத்து செகண்ட் லெசன். இப்போது இந்த லெசன் முடிஞ்சோன்னா நோட்ஸ் தருவேன், அதெல்லாம் நீட்டாக நோட் போட்டு எழுதிச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.